الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس الذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من حج لله فلم يرفث ولم يفسق رجاء كيوم ولدته امه. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்மளை எல்லாம் இந்த புனித ஜும்ஆவுடைய தினத்திலே வந்து சேர்த்திருக்கின்றார். அதே போன்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த மனித வர்க்கத்தை சிறந்த ஒரு படைப்பாக படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் இந்த மனிதர்களிடத்திலே, குறிப்பாக சில மனிதர்களிடத்திலே கடமையாக்கி இருக்கின்றான். அந்த கடமையை நிறைவேற்றும் போது அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதே போன்று அதிகமான நன்மையையும் அதே போன்று நாளை மறுமையிலே சுவர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான்: இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி அல்லதீ பிபக்கத முபாரகன் வ ஹுதல் லில் ஆலமீன். இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலேயே முதலாவதாக உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் இருக்கின்றது. அதுதான் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவில் உள்ள புனிதமான அந்த பைத்துல்லா. அதைத்தான் அல்லாஹ் முதலாக படைத்ததாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த மக்கா இருக்கின்றதே மனிதர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டியாகவும் அந்த மக்கா இருக்கின்றது. அதே போன்று அதனை சுற்றியுள்ள அந்த மக்காவும் அதனை சுற்றியுள்ள இடமும் வர்க்கத்து பொருந்திய இடமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். குறிப்பாக சில இடங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா வர்க்கத்து பொருந்திய இடம், அதே போன்று ஜெய்தூன் மரத்தை பற்றி சொல்லும் போது அதையும் ஜெய்தூன் எண்ணெயையும் பரக்கத்து பொருந்தியது என்பதாக சொல்லி இருக்கின்றான். அதே போன்று திருமறையும் வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்கும் ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வேதம் இருக்கின்றதே, இந்த வேதத்தை நாம் தான் இறக்கினோம். இந்த வேதம் இருக்கின்றதே பரக்கத்து பொருந்தியதாக இருக்கின்றது. இந்த வேதத்தை பின்பற்றினால் நீங்கள் இந்த வேதத்தை பின்பற்றி நடங்கள்.
உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். திருமறை இருக்கின்றதே, திருமறையும் குர்ஆன் ஷரீஃபும் பரக்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, அதே போன்று வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய அந்த மலை துளி இருக்கின்றதே, மழை நீர் இருக்கின்றதே, அதுவும் பரக்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி சில இடங்களுக்கும் சில வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய இடம் என்பதாக, பரக்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் சொல்லும் போது இப்படி சொல்லி இருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த மக்காவும் பரக்கத்து பொருந்திய இடம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக அடுத்த வசனத்திலே தொடரிலே ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம், அந்த மக்காவுக்கு அருகிலேதான் பைத்துல்லாஹ்விற்குள்ளேதான் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற தொழுத இடம் இருக்கின்றதே, அதுவும் பர்க்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம் வமன் தஹலஹு கான ஆமினா, அந்த மக்காவிலே அந்த பைத்துல்லாஹ்விலே யார் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் நிம்மதி அடைந்தவர்களாக அதிலே நுழைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த பைத்துல்லாஹ்விலே யாரெல்லாம் நுழைந்து விட்டார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது, அவர்கள் நிம்மதியான முறையிலே உள்ளே இருப்பார்கள் என்பதாக ஒமன் தஹலஹு கான ஆமினா என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பைத்துல்லாஹ் வரை சென்று ஹஜ் செய்வதற்கு யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ, வசதி வாய்ப்புகள் பெற்றிருக்கின்றார்களோ, அவர்கள் ஹஜ் செய்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமை என்பதாக சொல்லிவிட்டு ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், யார் இதை செய்யாமல் புறக்கணிக்கின்றார்களோ, அந்த ஹஜ்ஜை செய்யாமல் புறக்கணிக்கிறார்களோ, வேண்டுமென்றே விட்டுவிடுகின்றார்களோ, அவர்கள் அதனால் அல்லாஹ்விற்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், அதனால் மனிதர்கள் மீது அல்லாஹ் தேவையுடையவனாக இல்லை, அதனால் மனிதர்களுக்கு தான் நஷ்டம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இது மட்டுமல்ல, இன்னும் பல வசனங்களிலே ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது குறிப்பிட்டு காட்டுகின்றான். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுல்லாஹ் வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், இந்த ஹஜ் இருக்கின்றதே குறிப்பிட்ட மாதங்களாக இருக்கின்றது. ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி யாரெல்லாம் இஹ்ராமை அணிந்து கொண்டார்களோ, ஹஜ்ஜிக்காக தயாராகி விட்டார்களோ, அவர்கள் கெட்ட வார்த்தையையும் தீமையான விஷயங்களையும் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, இதிலே சிறந்தது, சிறந்த கட்டுசாதம் எது என்று சொன்னால் தக்வா, இறையச்சம் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த இறையச்சத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்றுதான்
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹை கட்டிய பிறகு ஹஜ்ஜிக்காக வேண்டி அழைப்பு விடுக்கும்படி அல்லாஹ் உத்தரவிட்டார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி அழைப்பு கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்ட போது, கட்டளையிட்ட போது, அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சப்தம் எப்படி மனிதர்களுக்கு சென்றடையும் என்பதாக சொன்னவுடன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், நீங்கள் கட்டளையிடுங்கள், மக்களுக்கு மத்தியிலே சொல்லுங்கள், அதை நான் மக்களிடத்திலே சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹை கட்டிய பிறகு இந்த அறிவிப்பை செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிட்டதாக சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்றுதான் அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், அது ஸஃபா மர்வாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், வல்யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், நீங்கள் அந்த பழமையான அந்த வீட்டை நீங்கள் சுற்றி தவாஃப் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஹஜ்ஜை பற்றியும் அதனுடைய பல அடையாளங்களை பற்றியும் அதனுடைய சில நினைவு சின்னங்களை பற்றியும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜை பற்றி பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டு இருக்கும்போது சொன்னார்கள், மக்களே, உங்கள் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொன்னபோது, அப்போது ஒரு தோழர் சஹாபி எழுந்திருந்து, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜை செய்வது கடமையா என்பதாக கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். பிறகு அந்த மனிதர் 3 முறை இதே போன்ற கேள்வியை கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து விட்டு சொன்னார்கள், தோழரே, நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்வது கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்வீர்களானால் உங்களுக்கு சிரமமாக ஆகிவிடும், அதனால் நான் எதை சொன்னேனோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். முன்னால் வாழ்ந்த மக்கள் இதே போன்றுதான் தன்னுடைய நபிமார்களிடத்திலே பல கேள்விகளை கேட்டு அந்த மக்கள் தீமையை அதிகமாக செய்து கொண்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நான் எதை சொன்னேனோ அதை நீங்கள் செய்யுங்கள், நான் எதை விட்டு தடுத்தேனோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சூரத்துல் ஹஷ்ரிலே சொல்லும்போது, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதனை நீங்கள் எடுத்து நடங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி சொல்லி இருக்கின்றார்களோ அதை விட்டு முழுமையான முறையிலே தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை மிக்க கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதனை நாம் முழுமையான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி சொல்லி இருக்கின்றார்களோ அதை விட்டு நாம் முழுமையான முறையிலே தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள், ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், அமல்களிலே சிறந்தது எது என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்வது. இரண்டாவது, என்ன அமல் சிறந்தது என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக அந்த மனிதர் யா ரசூலல்லாஹ், அடுத்தது எது அமல்களிலே சிறந்தது என்று கேட்கும் பொழுது ஹஜ்ஜு செய்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விஷயமாக சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார்களோ, மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ யௌமின் வலதத்துஹு உம்முஹு ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கின்றார்களோ, அப்படி ஹஜ்ஜி செய்யக்கூடிய சமயத்திலே தீமையான விஷயம், கெட்ட வார்த்தை பேசாமலும் தீமையான விஷயங்களை செய்யாமலும் இருக்கின்றாரோ, அவருடைய ஹஜ்ஜை அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று, தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லா. நிச்சயமாக ஹஜ்ஜி இருக்கின்றதே, அவர் முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி விடுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று யார் ஹஜ்ஜி செய்கின்றாரோ அவருக்கு பிரதிபலன் சொர்க்கம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள். அப்பொழுது அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய நிலையிலே இருக்கின்றார்கள், அழுது கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் அழுகின்றீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, நான் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தை அவர்கள் சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒப்பந்தம் செய்யும் போது அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை நீட்டக்கூடிய சமயத்திலே கையை நீட்டாமல் அப்படியே மடக்கிக் கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்ரே ஏன் மடக்கிக் கொண்டீர் என்பதாக கேட்கும்போது அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சில நிபந்தனைகளை இட நான் பிரியப்படுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அதிகமான முறையிலே பாவம் செய்து இருக்கின்றேன், அதனால் அந்த பாவம் என்னாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ரே இதுவும் தெரியாதா உனக்கு என்பதாக சொல்லிவிட்டு, இஸ்லாத்திற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் இஸ்லாத்திலே இணைந்த பிறகு அந்த இஸ்லாமானது அனைத்து பாவங்களையும் போக்கி விடுகின்றது, நீக்கி விடுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இரண்டாவதாக ஹிஜ்ரத்திற்கு முன்னால் செய்த பாவங்கள் ஹிஜ்ரத்து போக்கி விடுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்கின்றார்களோ, ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் ஹஜ்ஜி போக்கி விடுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜிலே ₹1 செலவழித்தான் அவருக்கு 700 ரூபாயாக கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்களுக்கு ஜிஹாதில் கலந்து கொள்ள அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களின் ஜிஹாத் இருக்கின்றதே அது ஹஜ்ஜாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி ஹஜ்ஜை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையிலே ஹதீஸ்களிலே அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று அந்த ஹஜ்ஜிலே சில முக்கியமான இடங்களிலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக வருகின்றது. சில இடங்களிலே, குறிப்பாக சில இடங்களிலே அந்த இடங்களிலெல்லாம் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. பைத்துல்லாஹை பார்க்கும் போது, அதே போன்று பைத்துல்லா தவாஃப் செய்யும் போது, அதே போன்று சஃபா மர்வாக்கிடையில் சயி செய்யும் போது, மினாவிலே இப்படி சைத்தானுக்கு கல் எறியக்கூடிய பக்கத்திலே,
அதே போன்று அரபாவுடைய நாளிலே அரபாவில் தங்கும் போது இப்படி குறிப்பிட்ட சில இடங்களிலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்பதாக ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி அதே போன்று யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய நாடிவிட்டார்களோ அவர்கள் உடனடியாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜிலே முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. இஹ்ராம் அணிவது, அதே போன்று அரஃபாவுடைய நாளிலே இஹ்ராம் அணிந்து அங்கே தங்குவது, தவாஃப் ஜியாரா செய்வது, இது முக்கியமான கடமை என்பதாக, இது ஃபர்ல் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மர்வா இடையில் தொங்கோட்டம் ஓடும்போதும் ஆண்கள் விரைவாக ஓடுவதை போன்று ஓட வேண்டும், பெண்கள் மெதுவாக செல்ல வேண்டும் என்பதாக வருகின்றது. அதே போன்று தவாஃப் செய்யக்கூடிய சமயத்திலே 3ஆம் கலிமாம் ஓதுவது, இதனால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இப்படி இன்னும் ஏராளமான விஷயங்களை நாம் செய்யும் போது அல்லாஹுக்காக வேண்டியே என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். பேருக்காகவும் புகழுக்காகவும் அடுத்தவர்கள் கேட்பார்களே என்ற காரணத்தினால் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன, மற்றவர்கள் எல்லாம் கேட்பார்களே, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றதே, நீ ஏன் ஹஜ்ஜி செய்யவில்லை என்பதாக கேட்பார்களே, அதற்காக வேண்டியும் ஹஜ்ஜி செய்யக்கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி நாம் எந்த ஒரு அமலையும் செய்தோம் என்று சொன்னால் அது குறிப்பாக ஹஜ்ஜுடைய காரியத்தை அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அன்று பிறந்த பாலகனை போன்று எந்த பாவம் மற்றவராக அவர் ஊர் திரும்புகிறார் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று அல்லாஹும் சொல்லி இருக்கின்றார், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், யார் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹும் சொல்லி இருக்கின்றார். அந்த முறையிலே நாம் இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல எண்ணத்தோடு அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். அதே போன்று அவருடைய பொருள்கள் ஹலாலான பொருளாக பணமாக இருக்க வேண்டும், ஹராமான பொருளாக இருக்கக்கூடாது. அதனாலேயும் ஹஜ்ஜி கடமை அளவிலே நிறைவேறிவிட்டாலும் அதிலே குறை ஏற்படும். அதனால் ஹலாலான பொருளை எடுத்துக்கொண்டு நாம் அந்த ஹஜ்ஜை அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய சமயத்திலே நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பல சந்தர்ப்பங்களிலே ஷைத்தானானவன் பல சூழ்ச்சிகளை செய்து பல தவறுகளை செய்ய தூண்டுவான். அதனால் பொறுமையாக இருந்து நாம் நிதானத்தோடு ஒவ்வொரு அமலையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய சமயத்திலே எண்ணத்தை பரிபூர்ணமான முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் என்ற அந்த தக்குவாவோடு இறையச்சத்தோடு நல்ல எண்ணத்தோடு நாம் அந்த காரியத்தை ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த முறையிலே யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் நல்ல முறையிலே சென்று அவர்கள் ஹஜ்ஜை முழுமையான முறையிலே நிறைவேற்றுவதற்குரிய சக்தியையும் வாய்ப்பையும் அதே போன்று ஒப்புக்கொள்ளப்பட்ட மபரூரான ஹஜ்ஜியாகவும் அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்று யாரெல்லாம் இனிமேல் ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். ஊருக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டியும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்காக வேண்டியும் நாம் அந்த ஹஜ்ஜிலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் முழுமையான முறையிலே துஆ செய்வது நம் மீது பொறுப்பாக இருக்கின்றது. அந்த துஆவை நாம் முழுமையான முறையிலே யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய இருக்கின்றார்களோ அவர்கள் முழுமையான முறையிலே அந்தந்த இடங்களிலே குறிப்பான சில துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்களிலே முழுமையான முறையிலே துஆ செய்வதற்கு அவர்களுக்கும் நாமும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவர்களும் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த ஹஜ்ஜை முழுமையான மபரூரான ஹஜ்ஜாக நிறைவேற்றுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.